ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கிங் விலாகில் நம்மக்கிட்ட ஏற்கனவே அரிசி உப்புமா பண்ண அந்த அரிசி நொய் இருந்தது. இட்லிக்கு மாவு அரைச்சா நம்ம ஒரு 4 நாளைக்கு இட்லி தோசை அப்படியே ஓடும். சரி, இந்த மாவு அப்புறம் நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். அதனால் கையோட இந்த மாவை யூஸ் பண்ணி புளி உப்புமாவாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த அரிசி நொய்யையே எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த புளி உப்புமாக்கு நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இதை ஏதாவது கடாயில் பண்ணலாம், இல்லை குக்கரில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நாங்கள் வெங்கல பானையிலே பண்ணி பழக்கம் ஆனதுனால இந்த வெங்கல பானையிலேயே நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஆட் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்த்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் லைட்டாக செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் இதெல்லாம் தான் காரத்துக்கு. அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லாவே காரம் வேணும்னா இன்னும் கூடவே நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாய் வத்தலை. நீங்கள் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட வேர்க்கடலை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், பிடிச்சா கடிக்க முடிஞ்சா. ஏன்னா வயசானவங்க எல்லாம் இருந்தால் கடிக்க முடியாத வேர்க்கடலைலாம் போட்டால், அதனால் நாங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கல. வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் வத்தல் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா அலசி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். புளி ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது. புளிப்பு, அந்த உப்பு, உரப்பு எல்லாமே அளவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ புளியை ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். தண்ணியும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கோம். அடுத்தது பெருங்காயத்தை கரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த அரிசி நொய்க்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போது அரிசி நொய்யை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பச்சரிசி மாவில் அரைச்ச அரிசி நொய் தான். இதை வீட்டிலையே அரைச்சது. அவசரத்துக்கு நம்ம பண்ணுறதுக்காக பச்சரிசியில் லைட்டாக தண்ணி தெளித்து அதை கொஞ்சம் அப்படியே பெசறின மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை நம்ம மிக்சியில் உடைச்சிக்கலாம். உடைக்கும் போது நீங்கள் மிளகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச நொய்யை கொட்டி இந்த தண்ணியில் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா உடனே பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. புளி கரைச்சி ஊற்றுறதுனால கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் அதை வச்சு நல்லா கிளறிட்டு வெந்ததுக்கப்புறம் தட்டை போட்டு மூடி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா அந்த சூடுலேயே இன்னும் கொஞ்சமே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சேர்ந்தா மாதிரி இருந்தது. இப்போது அதை வேறு தட்டில் எடுத்து போட்டோன்னு பாருங்கள் அப்படியே உதிராக வந்துருச்சு. பொதுவாகவே வெங்கல பானையில் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே டே ஃபுல்லாக வைக்கக்கூடாது. அதை கொஞ்சம் சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துலேயோ தட்டிலையோ மாற்றி எடுத்து வச்சிடணும். இதில் டேஸ்ட்டுக்கு தேங்காய், வேர்க்கடலை, மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் புளி பொங்கலும். அதுக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். என்ன அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, வேர்க்கடலை அதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.